நினைக்கிறீங்களோ, இது எல்லாமே வந்து ஃபேஸ் வச்சு பண்றது. இந்த இடத்துல வந்து உங்களோட இப்போ KFCலாம் பார்த்திருப்பீங்கல்ல. அவங்க எப்படி பண்ணாங்க. சோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நீங்க நெறைய அந்த லோகோஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்குங்களா? இத எடுத்துட்டு நீங்க உங்களோட ப்ராடக்ட் நேம் வச்சுக்கலாம். நீங்க ஏதாச்சும் ஒரு லைக் நீங்க ஒரு டீ ஷர்ட் சேல் பண்றீங்க அப்படின்னா, லைக் ஒரு டீ ஷர்ட் சிம்பல் வைக்கலாம். அண்ட் தென் போய் எலிமெண்ட்ல போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியது தான். டீ ஷர்ட் அப்படின்னு. வருதுங்களா? இப்போ நான் இத எடுக்கணும். சோ எனக்கு இது பெரிய சைஸா இருக்கு. நான் அத ரீசைஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு இந்த லைன் சிம்பல் தேவையில்ல. சோ அத எடுத்துட்டேன். இருங்க. ஒரு நிமிஷம். இத நம்ம எங்க வேணா தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே எடிட்டபிள் தான். யூசபிள். கேன்வா பொறுத்தவரைக்கும் டிசைனிங் அந்த எப்படி சொல்றது? போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப இங்க வச்சுட்டு, இத இங்க வச்சுட்டீங்கன்னா, இது ஒரு டீ ஷர்ட்டோட பிராண்ட். லைக் இத நீங்க வந்து வேற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உங்களோட நேம் சொல்ற மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு இந்த டெக்ஸ்ட் இப்படி வேண்டாம் அப்படின்னா, டெக்ஸ்ட்க்குள்ள போயிட்டு எந்தெந்த டிசைன்ல இருக்கு? லைக் எனக்கு இந்த மாதிரி வேணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? எனக்கு இது வேண்டாம். சோ அத நான் எடுத்துறேன். இப்ப இங்க ஃபேஷன் இருக்கு. சோ இந்த ஃபேஷன நான் இங்க வச்சுட்டேன். இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்றேன். என்னவா அப்படின்னா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஸ்டைலா இருந்துச்சு அந்த ஃபாண்ட். லைக் இந்த இடத்த நான் இத எடுத்துட்டு இங்க வைக்க போறேன். ஜஸ்ட் நம்ம அப்படியே எனக்கு இந்த பேக்கிரவுண்ட் தேவையில்ல அப்படின்னா அத எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பேக்கிரவுண்ட் இருந்ததே ஓகே அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்க எடுத்து பண்றது இது எல்லாமே டிசைன்ஸ். லோகோ மோஸ்ட்லி என்னென்ன வரும் எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். எதுவும் நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நெறைய யூடியூப்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. லைக் உங்களோட லோகோஸ் எல்லாமே லைக் இந்த மாதிரி தான். ஒன்ஸ் நீங்க அதுக்குள்ள வந்து எடிட் பண்ணா போதும். ஃபுல்லாவே லோகோ நீங்க மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும் மேம். நீங்க எல்லாத்துலயும் யூஸ் பண்ணி கத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்க நேம் இருக்கு அப்படின்னா, உங்க இனிஷியல் போட்டு ஒரு லோகோ கிரியேட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப எல்லாமே சொல்லிட்டேன். கலர் சேஞ்ச் பண்றது, அத எப்படி ரீசைஸ் பண்றது, பேக்கிரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றது. சோ இன்னொன்னு என்னென்ன இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி லைக் இப்போ எனக்கு இது ரொம்ப அடிக்கிற மாரி இருக்கு. சோ எனக்கு இது லைட்டா தான் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. லைக் இத நீங்க கம்மி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் தெரியுதா? ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்பரன்சி வந்து 100ல இருக்கும்போது லைக் அப்படியே இருக்கும். ஒன்ஸ் நீங்க கம்மி பண்ணும்போது அதோட இமேஜ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக தெரியுதா? லைக் ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பரன்சி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, லைக் நீங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிறீங்க. பண்ணிட்டு நீங்க உங்களோட லோகோ வந்து பெருசா வைக்கணும். அப்போ ஒரு மாதிரி இருக்க மாரி இருக்கும். அப்ப டிரான்ஸ்பரன்சி வச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா?